தொடங்குவோம் இன்றைய வகுப்ப. மதுரை பதிகத்துல ஞான சம்பந்தர் தான் எடுத்துக்கொண்ட அல்லது இறைவனை போற்றுவதற்கு உரிய பதிகத்துல அவரால் உருவாக்கப்பட்ட பாடல் ஒவ்வொன்றிலும் இறைவனை தனித்தன்மையோடு விழித்திருக்கிறார். அதாவது இறைவனினுடைய ஆற்றலை, திறனை, பெருமையை, உயர்வை தனக்கு உரியதாகிய சொற்றொடர் கொண்டு விவரித்திருக்கிறார். அவ்வாறு ஏன் அவர் விவரித்தார்? காரணம் என்னவென்றால் அதுதான் சமணர்களோடு அவர் செய்த முதல் வாதம். மாற்று சமயத்தாரோடு அவர் செய்த முதல் வாதம், அதுவும் மன்னனினுடைய தலையீட்டினால் பெரியதாக கருதப்பட்டது. அப்ப அந்த சூழல்ல தன்னால் வெல்லப்பட்ட சமணர்களுக்கு முன்பாகவும் அந்த வாதத்தினை இதுகாரும் பார்த்து கொண்டிருந்த மன்னனை சார்ந்த பிரதானிகள், ஏனைய பிற மக்கள் சார்பாகவும் தன்னால் வழிபடுவதற்கு உரியதாகிய இறைவனினது தனித்தன்மை என்ன, தனக்கு உரியதாகிய இறைவன் அவனுக்கு உரியதாகிய சிறப்புகள் என்னென்ன என்பதை இங்க பட்டியலிட்டு தருகிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய மிக பெரியதாகிய குறைபாடு என்னன்னா, நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த இறைவனுக்கு உரிய தலங்களை சென்று வழிபடுகிறோம், இறைவனை அன்றாடம் வணங்குகிறோம். ஆனால் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரும் நம்மால் வணங்கப்பட்டவருமாகிய அல்லது வணங்கப்படுபவருமாகிய இறைவனினுடைய தனித்தன்மை என்ன என்று நம்மால் எடுத்து கூற முடியுமென முடிவதில்லை. இப்ப மற்றைய மதங்கள் எல்லாம் ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் தாங்கள் வழிபடுவதற்கு உண்டான இடத்தினுக்கு சென்றே ஆக வேண்டும். அந்த வழிபாடு முடிந்தபின் அந்த வழிபாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் என்ன இறைவனை பற்றி எழுதப்பட்ட நூல்களில் எவ்வாறு விவரித்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து விளக்குகிறாரோ அதை கேட்டாக வேண்டும். இது மற்ற மதங்கள்ல மிக அடிப்படையான ஒன்றாக பின்பற்றப்படுகிறது. இப்ப நம்முடைய மதங்கள்ல நாம ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையில நாம் அன்றாடம் இறைவனை வழிபடுகிறோம். காலையில மாலையில வழிபடுகிறோம். இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்லுகிறோம். இறைவனை சார்ந்து எடுக்கப்படக்கூடிய விழாக்கள்ல கலந்து கொள்ளுகிறோம். அந்த விழாக்களுக்கு சடங்கியல் ரீதியாக பலவற்றை இல்லங்களிலும் செய்கிறோம், வெளி பகுதிகளிலும் செய்கிறோம். ஆனால் நாம் வழிபடுவதற்கு உண்டான இறைவனினுடைய தனித்துவம் என்ன என்று கேட்டால் நம்மால் ஒரு தெளிவான வரையறுத்த ஏற்றுக்கொள்ள தகுந்த விடையை நம்மால் கூற முடியாது. என்ன காரணம்னா, நமக்கு வழிபடுதல் என்பது ஒன்றை அடிப்படையாக கொண்டிருக்கிறோமே ஒழிய வழிபடுவதற்கு உரியதாகிய இறைவன் யார் என்று நாம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இந்த இடத்துல மட்டும் நான் அந்த தவற பண்றதில்லை. நான் பல நேரங்கள்ல கல்லூரிகள்ல ஆசிரியராக இருந்ததுனால ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்னன்னாக்க, வகுப்புல போய் பாடம் எடுக்கிறோம். மாணவர்களுக்கு நாங்கள் பாடம் எடுப்பதினால ஆசிரியர் என்ற ஒன்று அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் தனக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியனினுடைய கல்வி தகுதி என்ன, அவன் இந்த துறையிலே எந்த அளவினுக்கு தன்னை முன்னிறுத்தி இருக்கிறான் என்று மாணவர்கள் பெரிய அளவுல தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதில்லை. நம்ம நாட்டுல கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், நம்முடைய தேடல்கள் எல்லாம் கல்லூரிகளுக்கு எந்த அளவில் வைத்திருக்கிறோம். ஒன்று, நம்முடைய நண்பர் படிக்கக்கூடிய கல்லூரியில நாம போய் படிக்கணும், இதுதான் ஒரு கொள்கை. இல்ல நம்முடைய மூத்த சகோதரர்கள் எந்த கல்லூரியில படித்தார்களோ அந்த கல்லூரிக்கு போய் என்று கட்டளை கொடுக்கப்படும் போகும். இல்ல நாம விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடம்
எந்த கல்லூரியில இருக்கு. இப்ப அதனை காட்டிலும் ஒரு படி மேல போயிட்டு நாம போகக்கூடிய கல்லூரியில வேலை வாய்ப்பினுக்கு உண்டான செயல்பாடுகள் நிகழ்கின்றனவா, கேம்பஸ் இன்டர்வியூ இது இருக்கா, இவைகளைத்தான் பார்க்கிறோமே ஒழிய நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடத்திட்டத்தினுக்கு நடத்த வரக்கூடிய ஆசிரியர் அவரினுடைய கல்வி தகுதி, அந்த துறையில் அவர் பெற்றிருக்கக்கூடிய சாதனை, அதை முன்னிறுத்தி அவரிடம் நாம் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு போகிறோம்னா பாருங்க, பல மாணவர்களுக்கு தெரியாது தங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியரினுடைய பின்புலம், அவர் அந்த துறையிலே சாதித்து இருக்கக்கூடிய சாதனை. ஏன் சொல்லுகிறேன்னா, இதெல்லாம் என்னுடைய சுய அனுபவத்தினால வந்தது. நான் கல்லூரியில பணியாற்றி கொண்டிருந்த காலத்துல என்னை பற்றி ஒரு கட்டுரை ஒரு ஆங்கில நாளிதழ்ல பெரிய அளவில் வந்திருந்தது. எங்கள் கல்லூரி நிர்வாகத்தில் இருந்த இணை செயலர் அதை பார்த்துட்டு என்னுடைய நண்பர், எங்கள் துறையில் இருந்த நண்பருக்கு தொலைபேசியில பேசி, இது நம் கல்லூரியில் இருக்கக்கூடிய உங்கள் துறையை சார்ந்த பேராசிரியரான்னு கேட்டுக்கொண்டார். ஆமாம். அவனை என்னுடைய நண்பர் சொன்னார், ஆமா அவர்தான், அவர் தமிழ் அல்லாத கொஞ்சம் நடனத்துறையிலும் ஈடுபாடு கொண்டவர், கொஞ்சம் ஆய்வுகள் எல்லாம் செய்கிறார், அவரை பற்றி தான் அந்த கட்டுரை வந்திருக்கிறார். உடனே எங்கள் இணை செயலர் என்னுடைய நண்பருக்கு தொடர்ந்து சொன்னார், இல்ல உங்கள் நண்பர் வந்தால் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்ள சொல்லுங்கள், நான் அவரை பாராட்ட வேண்டும். என் நண்பரும் சொன்னார். நான் சரி என்று தலையாட்டிட்டு அந்த இணை செயலருக்கு தொலைபேசியில் தொடர்பே கொள்ளல். ஒரு வாரம் கழித்து எங்கள் கல்லூரியில ஒரு விழா, அந்த விழாவின் தலைவரை நான் தான் அழைத்து வர வேண்டிய தேவை இருந்தது. அழைத்து வந்த அப்ப எங்க இணை செயலாளர் என்னை பார்த்து விட்டு, நான் உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள சொன்னேனே, ஏன் தொடர்பு கொள்ளவில்லை அப்படின்னு கேட்கிறேன். நான் எதற்கு உங்களை நான் தொடர்பு கொள்ள வேண்டும்? அடுத்த கேள்வி நான் கேட்டேன். இல்லை இல்லை, உங்களை பற்றின ஒரு கட்டுரை செய்தித்தாள்ல பார்த்தேன், அதற்கான பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உடனே நான் சிரித்து கொண்டே கேட்டேன், என்னை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் என் தொலைபேசி எண்ணை என் நண்பரிடமிருந்து கேட்டு பெற்று என்னை அழைத்து பாராட்டி இருக்க வேண்டும். மாறாக என்னை பாராட்டுவதற்கு நீங்கள் தயார் என்ற நிலையில நானாக உங்களோடு தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்கள் என்னை பாராட்டுவதாக இருக்கிறீர்களாகவே, ஆகவே நான் இப்பொழுது தொடர்பு கொண்டிருக்கிறேன் பாராட்டுங்கள்னு நானா கேட்க முடியும்? இது என்ன நாகரீகம்னு கேட்டு அவருக்கு கடுமையான கோபம் வந்துட்டு, என்ன நிர்வாகத்தினுடைய பொறுப்புல இருக்காரு. நான் அதோட விழாவிற்கு உண்டான ஏற்பாட்டை கவனிக்க போயிட்டேன். அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என் மீது. அதற்கு அடுத்த ஆண்டு நான் கல்லூரி பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன். இந்த ஓய்வு பெறுகின்ற போது இந்த பேராசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு பிரியா விடை கொடுப்பார்கள் அல்லவா, அது பிரியமுடன் கொடுக்கிற விடை தான். அதனால பிரியா விடை கொடுக்கும் போது அதுல ஒரு விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி அப்புறம் ஏதாவது ஒரு நினைவு பரிசா எதையாவது கொடுக்கிற மரம். அதுல நான் கலந்து, என்னோடு சேர்ந்து 3 பேராசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றார்கள். அப்போ நான் என்னுடைய முதல்வருக்கு எழுத்துல கொடுத்தேன், நான் அதுல கலந்து கொள்வதாக இல்லை, மன்னிக்க வேண்டும். உடனே முதல்வர் அத மறுநாளே எங்கள் கல்லூரி செயலருக்கு காட்டிட்டேன். உடனே அவர் என்ன அழைத்தார், ஏன் கலந்து கொள்ள? நான் திரும்பவும் கேட்டேன். முன்பு கேட்டது இணை செயலரிடம், இப்ப கேட்டது செயலரிடம். நீங்கள் அந்த விழாவில் என்னை பற்றி நன்றாக 4-5 வார்த்தைகள் பேசுவீர்கள் அல்லவா? ஆமாங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
இந்த கல்லூரியில 30 ஆண்டு காலமாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி நீங்களும், நான் வந்த நாளில் இருந்து இந்த கல்லூரிக்கு செயலர், நீங்கள், உங்களுக்கு என்ன தெரியும்? உடனே அடுத்த கேள்வி கேட்டேன், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இத்தனை ஆண்டு காலத்தில்? இப்போ ஒன்றும் தெரியாது. அப்போ என்னை பற்றி குறிப்ப கல்லூரி முதல்வரிடமோ அல்லது என் துறையை சார்ந்த பேராசிரியர்களிடமோ நீங்கள் வாங்கி அது சொல்லுவீர்கள், அதோடு அது மறந்து போகும். இது எதற்கு இந்த நாடகம்? இதே கேள்விய எங்கள் கல்லூரியில வரக்கூடிய இந்த நேஷனல் அக்ரெடிடேஷன் கமிட்டின்னு இருக்கு, எங்கள் கல்லூரியின் தரத்தை சோதித்து அறிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பிலே வந்திருந்த பேராசிரியர் பெருமக்கள்கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. நாங்கள் எங்கு சென்றாலும், கல்லூரி அல்லாத பிற இடங்களுக்கு சென்றாலும், நாங்கள் எங்கள் கல்லூரியின் பெயரை எடுத்துத்தான் செல்லுவோம். இப்ப நான் கல்லூரியில பணியாற்றின பொழுது எங்காகிலும் பொது வழியில உடனே நான் அடுத்தது கேட்டேன், இந்த மாதிரி எடுத்து செல்லுகிறோம், வெளி பகுதிகளில் சென்று பேசுகிறோம், ஏதாவது நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிறோம்னா இன்ன கல்லூரியை சேர்ந்த பேரை இன்று வரைக்கும் நான் போட்டுக்கொண்டு இருக்கேன். அப்படி இருக்கின்ற பொழுது மாறாக இந்த கல்லூரி நிர்வாகம் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது எங்கள் கல்லூரியில இன்னென்ன துறையில இப்படிப்பட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்று ஏன் எங்குமே சொல்வதில்லை? அப்ப 30 ஆண்டு காலமாக ஒரு நிறுவனத்துல பணியாற்றுகின்ற பொழுது அந்த பணியில இருந்த காலகட்டத்துல அந்த பணிக்கு உண்டான நிர்வாகத்தினை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய கல்லூரியில பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பெருமக்களினுடைய தனித்துவம் என்ன, தகுதி என்ன, சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இதே நிலைதான் நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய இறை வழிபாட்டிலும் செய்கிறோம். நமக்கு உரிய இறைவன் யார்? நமக்கு உரிய இறைவன் யார் என்பதுல நாம தெளிந்திருக்கிறோமான இல்ல. அந்த இறைவன் அது தகுதி என்ன? இப்ப திருக்குறள்ல ஒரு குறள் கடவுள் வாழ்த்துல படிச்சோம். கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு. எண்வகையான குணம் இறைவனுக்கு உண்டு. உடனே பரிமேலழகர் விளக்கம் எழுதுகிறார், எண்வகை குணங்களாவன தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், முற்றும் உணர்தல், பேரருள் உடைமை, வரம்புள் ஆற்றல் உடைமை, காலம் கடந்து நிற்றல், எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இதுல என்ன ஒவ்வொன்றினுக்கு நமக்கு பொருள் இருக்கா? எது குறித்து அந்த 8 குணம் சொல்லி அந்த 8 குணங்களின் அது விசேடங்களை நாம் இதுவரைக்கும் பின்பற்றி இருக்கிறோமா? இல்லை. இதை புரிந்து கொண்ட ஞான சம்பந்தர் மதுரையில சமணர்களை வென்ற பின் தான் பின்பற்றக்கூடிய மதம் சிவனை முன்வைத்து வழிபடக்கூடிய மதம். அந்த சிவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று ஒவ்வொரு பதிகத்திலும் இறைவனை சிறப்பித்து ஒரு சொற்றொடரை சொல்லி, எதனால் இந்த சொற்றொடரினால் இறைவனை நான் பெருமைப்படுத்துகிறேன் என்று விளக்கமும் தருகிறது. இப்ப அடுத்த வரி பாருங்க. ஆதி ஆட்பாலவர்க்கு அருளும் திறம் நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால் ஓதும் எல்லை உலப்பில ஆதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம் என்றதாம். ஆதி ஆட்பால, எல்லா அடியவர்களையும் ஆளுதற்கு உரியவராகிய ஆளாகி நிற்பவன். அவன் ஆளாகி நிற்கிறான், அவனுக்கு நாம் ஆட்பட்டு நிற்கிறோம். நம்மை ஆட்படுத்துபவன் அவன், நம்மை ஆளுபவனும் அவன். ஆகவே ஆதி ஆட்பாலவர், நம்மை ஆட்கொண்டு நம்மை ஆதரிக்க கூடியவன், நமக்கு உண்டான வாழ்வை தரத்தக்கவன், அருளும் திறம். அப்படிப்பட்ட அந்த இறைவன் நம்மை ஆட்கொண்டு நமக்கு உரிய அருளை தருகிறானே, திறம் நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால். அவ்வாறு அவன் எவ்வாறு நம்மை ஆட்கொள்ளுகிறான், நமக்கு எவ்வாறு அருளினை செய்கிறான் என்கின்ற அந்த செயலின் மாட்சிமைப்பட்ட நிலையை நவிலுங்கால், எப்படி கேட்க நவிலுங்கால்.
அதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளுவதாக இருந்தால் அது இயலாதுன்னு. அதனாலதான் எப்படி சொன்னாரா, நவிலுங்கால் ஓதும் எல்லை உலப்பில ஆதலின், இறைவனது அருளினை அவன் ஒவ்வொரு உயிர்களுக்கும் எவ்வாறு செய்து அந்த உயிர்களை காக்கிறான் என்பதை உலப்பில ஆதலின், அதை எண்ணி இதுதான் வழிமுறை என்று எடுத்து சொல்லுதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் என்றால் உலகில் தோன்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் சதகோடிகள், அளவிறந்த கோடிகள் ஆகிய உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அத்தனை உயிர்களுக்கும் அவனே நாதன். அத்துணை உயிர்களுக்கும் அருளப்படக்கூடிய செயல் அவனுக்கு உண்டு. எல்லா உயிர்களுக்கும் ஒரு தன்மைத்தான் அருளை அவன் தருவதில்லை. அந்தந்த உயிர்களுக்கு ஏற்றாற்போல் அந்தந்த உயிர்கள் செய்திருக்கக்கூடிய வினைகளுக்கு ஏற்றால் போர் அருளினை தருகிறான். அதனால் ஓதும் எல்லை உலப்பில, அவனது அருள் எப்படிப்பட்டது, எந்த அளவினதாயுது என்று ஓதுதற்கு எல்லை கிடையாது, ஓத முடியாது. ஆகவே ஆதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லையாம் என்றதாம். ஆகவே எவ்வகையானும் இறையருளை நம்மால் ஆய்வு செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய இறைவன், நாம் வழிபடுவதற்கு உரிய இறைவன் நமக்கு அருளுவான். அவன் அருளின் எல்லை ஏது என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் நம்மை போல் பல 100,000 கோடி உயிரினங்களுக்கும் அவன் தலைவன். ஆகவே உயிர்களினுடைய பண்பும் உயிர்களினது செயல்களும் கணக்கில் அடங்காதது, எண்ணிக்கைக்கு உட்படாதது. ஆகவே அப்படிப்பட்ட எண்ணிக்கைக்கு உட்படாத பண்பையும் செயல்பாடுகளையும் உடைய உயிர்கள் அனைத்தினுக்கும் இறைவன் ஒருவனே தனித்து நின்று நிலையனாய் ஆட்கொள்ளுகிறார். இப்ப எப்படி நாம மதிப்பீடு செய்வது? எல்லோரும் ஒரு தன்மைத்தாக இருக்கிறார்கள். ஆகவே இறைவனது அருள் ஒரு தன்மைத்துன்னு முடிச்சுடலாம் முடியாது. உயிர்கள் பலவிதம், ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான வினை இருக்கு. அந்த வினைக்கு ஏற்றாற்போல் இறைவன் அருளினை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி அருளினை வெளிப்படுத்துவதற்கு எல்லை தெரியாது. ஏனென்றால் உயிர்களினது எண்ணிக்கை நமக்கு தெரியாது. அந்த உயிர்களால் மேற்கொள்ளப்பட்ட பாவ புண்ணியங்கள் நமக்கு தெரியாது. எப்பொழுது இவைகள் தெரியாமல் இருக்கின்றதோ அதே போன்று அவைகளுக்கு அருளக்கூடிய இறைவனது ஆற்றலும் அவனது எல்லையும் தெரியாது. அதனாலதான் சொன்னார், இறைவனது ஆற்றலை ஆராய்ச்சி இல்லையாம். ஆகவே இறைவனின் இயல்பும் எண்ணற்ற இயல்பினுக்கு உட்பட்டதாய் இருத்தலினால் அவற்றை எவ்வாற்றானும் ஆராய்வதற்கு இயலாது என்று ஆராய்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவன் ஒரு சொல்ல எழுதினார் அந்த பாட்டில். அப்ப ஏன் அவன் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவன்? அதுக்கு விளக்கம். ஏனென்றால் நாம் வழிபடக்கூடிய இறைவனினுடைய ஒவ்வொரு தனித்தன்மையும் நாம் உணர கடைப்பட்டிருக்கோம். ஒன்று, நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். மற்றொன்று, நம்மை பிற மதத்தவர்கள் ஏதாகிலும் கேட்கின்ற பொழுது நாம முழுமையுமாக பதில் சொல்ல தயாரார். பல நேரங்கள்ல அந்த பதில் தெரியாமல் தான் அவர்கள் நம்மை ஏளனமாக அல்லது குறைவாக. பன்மையில ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியை சொன்னவர் யாருன்னாக்க, உங்களுக்கு எல்லாம் அவருடைய பெயர் தெரிந்து இருக்கும். ரொம்ப பெரிய தகுதிக்குரியவர். இன்றைக்கு தமிழ்ல நல்ல விதமான முறையில ஹரிகதா காலக்ஷேபம் செய்யக்கூடிய விசாகா ஹரி. அவர் தங்கள் அனுபவத்தை ஒரு செய்தியாக அனுப்பி இருந்தார்கள். அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதாவது அவர்கள் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்த நெடுந்தொடர் வண்டியில அவருடன் பயணித்தவர் கிறிஸ்துவ பாதிரியாராம்.
அவருக்கும் இவருக்கும் நடந்த உரையாடலை சொல்லி இருந்தார். அவர் ரொம்ப தெளிவா அந்த பாதிரியார் சொன்னார், மாதிரி எங்கள் இறைவன் ஒருவர் தான் உங்களுக்கு உரியதாகிய சொர்க்கத்தை தர முடியும், வேறு யார் ஒருவராலும் முடியாது என்று இவ்வாறு அவர் சொல்லிக் கொண்டே வந்தார். அப்ப இவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் யார் என்று என் தோற்றமே அவருக்கு காட்டி கொடுத்திருக்கும். என்னுடைய ஆடை ஒப்பனை நான் இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெண் என்பது அவருக்கு காட்டி கொடுத்திருக்கும். அது தெரிந்ததன் பின்னும் வலிந்து தனது கருத்துக்களை என் முன்னே வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொனியில அவர் பேசுகிறார் என்றால், நான் இந்த மதத்தினுக்கு உண்டான கருத்தை என்னுடைய முறையான வெளியீடுகையின் வாயிலாக பல மேடைகள்ல பேசக்கூடியவள். ஆகவே அவரை என்னால பல இடங்கள்ல மறுத்து விளக்கம் தர முடிந்தது. இவையெல்லாம் தெரியாமல் இருந்திருந்தால் எவ்வளவு எளிதாக அவர்கள் தங்கள் கருத்தை முன்வைத்து நம்மை மெல்ல மெல்ல அவர்கள் பால் ஈர்த்திருப்பார்கள். எனக்கு இது தினம் நடக்கும். எனக்கு இப்ப அண்மையில நடந்தது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. என்னுடைய நண்பர்ல ஒருத்தர் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அவருடைய ஒரு நண்பர், நாங்கள் பொதுவாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய நண்பர், அவரும் ஒரு பாதிரியார், அவர் வேடிக்கையாக கேட்டார், நீங்கள் வழிபடக்கூடிய கண்ணனுக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், இது நியாயமா நியாயம் இல்லையான்றது ஒரு பக்கம், இதை நீங்கள் விமர்சனம் செய்வதற்கு உங்களிடம் என்ன நியாயம் இருக்கிறது? உங்களினுடைய பழைய ஏற்பாட்டுல உங்களால் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் குறைந்தபட்சம் ஒரு சில மனைவியர்களோடு இருந்ததாக தான் குறிப்பு இருக்கு. நீங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்வீர்கள் அல்லவா, ரிட்டன் டாக்குமெண்ட் அப்படி இருக்கிறது, அதை விடுங்கள். இப்ப நவீனத்துவத்துல பாருங்கள், உங்கள் மதத்துல துறவு நிலைக்கு வரக்கூடிய பெண் துறவியர்கள் என்ன வாக்கு மூலம் தருகிறார்? நான் இன்று முதல் கன்னியாஸ்திரியாக மாறுகிறேன், அதற்கு என்று வகுக்கப்பட்ட செயலை மட்டுமே நான் செய்வேன். ஆகவே நான் இவ்வாறு கன்னிகையாக மாறியதினால் நான் என்னுடைய முழுமுதற் கடவுளாகிய இயேசுநாதரை மட்டுமே சிந்திப்பேன், மனவினை என்கின்ற ஒன்று அவரோடு மட்டுமே புரிவதாக நான் வாக்கு கொடுக்கிறேன் சொல்லிதான் அவர்கள் கன்னிகையாக தங்களை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ இயேசுநாதர் தோன்றியதிலிருந்து இன்று வரை எத்துணை கன்னிகையர்கள் வந்திருப்பார்கள், அத்துணை பேரும் இயேசுநாதரை கணவனாக வரித்தார்கள் என்றால் அப்போ இயேசுநாதருக்கு எத்தனை மனைவியர் உங்களால் சொல்ல முடியுமா? எண்ணின்னு கேட்டேன். அதாவது கண்ணனுக்காவது 10,000 சொல்லிட்டு ஒரு எண்ணிக்கைக்குள்ள முடிச்சிட்டீங்க. உங்கள் இயேசுநாதருக்குன்னு அப்படியே கொஞ்சம் தயங்கி தடுமாறி உங்களுக்கு விவிலியம் முழுவதுமாக தெரியுமான்னு. இல்லை, எங்கள் மதத்துல நீங்கள் குறை சொல்லக்கூடிய அளவினுக்கு முன்வருகிறீர்கள்னா அதை எதிர்ப்பதற்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு எனக்கு விவிலிய அறிவு உண்டு. இதுக்குதான் நம்முடைய மதம் சார்ந்த சிந்தனைகளை இளம் பிராயத்திலிருந்து இறைவனை ஏன் வழிபட வேண்டும், அவனது தனித்துவம் என்ன, அதற்கு உண்டான பின்புலம் என்ன, இதெல்லாம் ஒன்று நாம் கற்றிருக்க வேண்டும். கற்றதோடு நில்லாமல் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய சிறார்களுக்கும் சிறுமியர்களுக்கும் எடுத்து சொல்லும். இல்லை, இது சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இல்லை. சடங்குகள் ஒரு கட்டுப்பாட்டினை உருவாக்குவதற்காக எழுப்பப்பட்ட அமைப்புகள். அவைகளை தாண்டி நாம் இந்த சடங்குகள் எது குறித்து அந்த இறைவனுக்கு செய்கிறோம் என்கின்ற உண்மை தத்துவத்தை குழந்தைகளுக்கு சொல்லும்.
அப்படி சொன்னால் அன்றி அவர்கள் நம்முடைய மதத்தை பின்னாளில் தூக்கி பிடிக்க மாட்டார். தெளிவு பண்ணுது. சம்பந்தர் யோசிச்சிருக்காரு, இறைவனுக்கு இப்படியெல்லாம் நாம் தகுதி சொல்லுகிறோமே, எதனால்? இந்த உந்தி பரன்னு மாணிக்க வாசகர் எழுதினார் திருவுந்தியார். அதுலயும் அந்த கேள்விதான். இறைவனை பற்றி ஒருத்தி கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லுவது போல மற்றொருத்தி விளக்குவார். இதெல்லாம் தேவை. அதே போல ரொம்ப கிராமிய கலையோடு வந்த இலக்கியமாக திகழ்வது பள்ளு. பள்ளுல மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும் ஒவ்வொரு கடவுளரை பற்றி விமர்சனம் செய்து கொள்வதாக ஏசல் நடைபெறும். சம்வாதம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள், ஏசல். இதெல்லாம் நாம சொல்லி சொல்லி நம்முடைய கடவுளர்களினுடைய தனித்துவத்தை எடுத்து முன்வைக்கணும். இதனால்தான் நம்முடைய கடவுளரை இப்படி நாங்கள் விளக்குகிறோம், இதுதான் இதன் அடிப்படை என்று தெளிவாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது ஒரே ஓமைதான். நாம் உண்ணக்கூடிய உணவு எத்தகையது, அதன் நிறம் என்ன, அதனுடைய தொடு உணர்ச்சி என்ன, அதனது நறுமணம் என்ன, அதை எப்படி சுவைக்க வேண்டும், இதெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறோமே. நாம தொன்று தொட்டு வழிபடக்கூடிய இறைவன் யார், அவனுடைய தன்மை என்ன, அவனுக்கு உண்டான இயல்பு எது, அவன் எவ்வாறு அருளுவான், இவைகளை எல்லாம் ஏன் நாம் தெரிந்து கொள்ளுவதே இல்லை? தெரிந்து கொள்ளுவதற்கு ஏன் முயலுவதே இல்லை? நம்முடைய சிறார்களை வைத்துக் கொண்டு நம்முடைய தெய்வம் யார் என்ன என்று நம்ம விளக்குவதே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி வணக்கத்தை செய்ய சொல்லி கொடுத்தார்களோ அப்படியே வணங்குகிறோம். அதன் அடிப்படையிலேயே அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நாம கற்றுத்தர முன் வருகிறோம். இல்லை, காரண காரியங்களை சொல்ல வேண்டும். கடவுள் என்பவன் யார்னு சொல்லும். மற்றைய மதங்களிலே சொல்லப்பட்ட கடவுளில் இருந்து இக்கடவுள் எந்த அளவினுக்கு நம்மால் ஒன்று பரம்பொருள் தான், அதுல மாற்று சிந்தனையே வேண்டாம். ஆனால் அந்த பரம்பொருளை உணருவதற்கு உரிய வழி எது என்பதில் நாம் பின்பற்றப்படக்கூடிய வழி சிறந்தது, எளிமையானது, உறுதியானதுன்னு சொல்லுவதற்கு நாம முன்வரும். பரம்பொருள்ல வேறுபாடெல்லாம் கிடையாது, ஒன்றுதான். அந்த பரம்பொருளை உணருவதற்கு நாம கையாளக்கூடிய வழிமுறைகள் நம்முடையதாக இருக்கணும். அது என்ன என்பதை நாம் தான் முன்னெடுக்க வேண்டும், நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதை நம்ம செய்வதே கிடையாது. அதனால இந்த பெரிய புராணம் போன்று இருக்கக்கூடிய இலக்கியங்களை கற்பதினால் இது போன்றதாகிய நன்மைகள் விளையும் என்றால் நல்லது. அதனாலதான் இறைவனினுடைய அருளினை ஆய்வு செய்தற்கு இயலாது என்ற பொருள்படும்படி ஒரு சொற்றொடரை அந்த பாடல்ல அமைத்ததினால் அதற்கு விளக்கமாக சேக்கிழார் இந்த பாடல்ல புனைந்தார். அடுத்து, அன்ன ஆதலில் ஆதியார் தாழ் அடைந்து இன்ன கேட்கவே ஏற்ற கோட்பலாவும் முன்னை வல்வினையும் முடிவு எய்தும் அத்தன்மை யார்க்கு என்றனர் சண்பை காவலர். அன்ன ஆதலின் உயிர்களினது இயல்பும் இறை இயல்பும் இப்படி. என்ன உயிர்களது இயல்பு? எண்ணிறந்த உயிர்கள், எண்ணி சொல்ல முடியாது. அதனால் அந்த உயிர்களுக்கு ஏற்றால் போல் இறை அருளும் எண்ணிறைந்தது, எண்ணுதற்கு உட்படாதது. அந்த உண்மையை தெரிந்து கொண்டோம். இவ்வைக அன்ன ஆதலின் ஆதியார் தாளடைந்து, ஆதியார்னா எல்லாவற்றினுக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவனது திருவடிகளை இடைவிடாது வணங்கி அவனது திருவடிகளை உள்ளத்து இருத்தி ஆதியார் தாளடைந்து இன்ன கேட்கவே அந்த இறைவனினுடைய அரிய குணங்களையும் ஏற்ற கோட்பாலாகும் அவனால் செய்தற்கு உண்டான செயல்களையும் கேட்டு அறியணும். இறைவன் யார் என்பதை கேட்டு அறியணும். இன்னது கேட்கவே, நமக்கு அருளினை தரத்தக்க இறைவன் எப்படிப்பட்டவன், ஏற்ற கோட்பாலவும் அவனுக்கு உரியதாகிய செயல், அந்த ஆட்கொள்ளக்கூடிய இறைவனினுடைய அருட்செயல்களையும்
கேட்டு அறியணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நிறைய பேர் நடன உலகத்துல இருக்கிறதுனால பலமுறை இந்த சொற்களை என்னோடு நடனம் துறைக்கு சேர்ந்து பயணிக்கிறவர்களுக்கு தெரியும். நடனத்துல சிவபெருமானை பற்றி ஏதாவது சொல்லணும்னா எல்லா நடன மாந்தருக்கும் 5 விஷயம்தான் தெரியும். ஒன்று, ஆலகாலம் உண்டது, முப்புறத்தை எரிச்சது, மன்மதனை தகனம் பண்ணினது, மார்கண்டேயனுக்கு அருளினது, யமன உதைச்சது. இவ்வளவுதான். நீங்கள் சிவனினுடைய தனித்துவம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணா சற்றேறக்குறைய ஒரு 1700க்கு மேலான நிகழ்வுகள் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் பின்வந்த இலக்கியங்களிலும் தல புராணங்களிலும் அடியவர்கள் வாழ்க்கை வரலாறிலும் விளக்கப்பட்டது. 1 2 அல்ல, 1700க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி. இப்ப பெரிய புராணத்தையே எடுத்துப்போம். நாம கற்று வரக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் ஒன்றான தன்மையில ஒரு தன்மைத்தாகவே இறைவன் அருளினான்னா இல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிமுறையில இதை நாம் கற்று இருக்கிறோம். இதை காட்சி பொருளா எங்கேயாவது மேடையில செய்து காட்டுகிறோமான்னு பாருங்க. நடனமாந்தர்கள் இல்ல. அது மட்டுமல்லாமல் இறைவன் தானே முன் வந்து மதுரையம்பதியை ஆண்டு அங்கு திருவிளையாடல்கள் பலவற்றை புரிந்திருக்கிறான். அந்த அருட்செயலையும் நாம எடுத்து சொல்றது இல்லை. அது மட்டுமன்று, இறைவன் தாண்டவமாக பலவற்றை செய்திருக்கிறான். கல்லாடம்னு ஒரு நூல் பேசுகிறது. அதையும் நாம எடுத்து முன்மொழிவது இல்லை. அப்போ நாம் வணங்கக்கூடிய தனித்துவமான இறைவன் அவனினுடைய அரும் செயல்கள் இன்னென்ன என்பதை அதற்கு உரியதாகிய இலக்கியங்கள்ல படிச்சது. இப்ப நம்மை சார்ந்தவர்களே நாம முழுமையுமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரை பற்றி நாம 4 பேரிடம் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? என்ன எல்லாரும் ஒரே மாதிரி 5 விஷயத்தை தான் சொல்லுகிறார்கள், அதுதான் அவருடைய அளவா? அந்த எல்லைக்குள்ள அவர் அடைக்கிடலாமான்னு எல்லோரும் ஒரு முடிவுக்கு வருவார்கள். அந்த இறைவனினுடைய அருள் ஆற்றல் எல்லை இல்லாததுன்னா சொல்லிக்கொண்டே போகும். ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக. இல்லை என்றால் நாம் நம்முடைய இறைவனை புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அனுதினமும் அவனை பற்றின ஏதாகிலும் ஒரு புதிய செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம வழிபடுவதற்கு உண்டான இறைவனை பற்றி என்னென்ன செய்திகள் உண்டோ அதை ஒவ்வொன்றாக நாள் ஒன்றினுக்கு ஒன்று என தெரிந்து கொள்ள முயல வேண்டும். அதற்கே நம் வாழ்நாள் போதாது. அவ்வளவு செய்திகள் பல இலக்கியங்கள்ல இருக்கு. அதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் அவனினுடைய முழுமை நமக்கு புரியும். அந்த முழுமையை புரிதலும் அது குறித்து தேடலும் தான் நம்மை சிறந்த ஞானவான்களாக மாற்றும். ஏதோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இறைவனை பற்றின இம்மி அளவு, அவ்வளவுதான். அதையும் நாம முயன்று தெரிந்திருக்கிறோமான்னா இல்லை. நமக்கு இறைவனுடைய அருள் எல்லாம் தெரியும். எது குறித்து அந்த அருள் இறைவனால் அந்த குறிப்பிட்ட அடியாருக்கு அருளப்பட்டதுன்றதுதான் தெரியாது. அது தெரியாது. ஏன் இவருக்கு அருளியதிலிருந்து மற்றொரு அடியவருக்கு வேறு விதமாக சிவன் அருளினை செய்திருக்கிறான் சொல்ல தெரியாது. ஏன் இந்த வேறுபாடு? எல்லா அடியவர்களையும் ஒன்று போல் பார்க்கக்கூடியவனாய் இருந்தாலும் அருளுகின்ற பொழுது ஏன் இந்த வேறுபாடு இறைவனிடம் தோன்றுகிறது? நான் பலமுறை சொல்றது உண்டு. 2 நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் மிக நெருங்கிய நட்புல இருக்கிறார்கள். 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை. 2 பேரும் ஒரே மருத்துவத்தை ஒரே நாள்ல போய் காட்டுகிறார்கள். அந்த இருவரது உடலையும் நோயையும் சோதித்த மருத்துவர் 2 பேருக்கும் ஒரே மருந்தை பரிந்துரைப்பதில்லை. ஏன்னு கேட்பதில்லை. நான்
உடனே கேட்டா பதில் சொல்லுவார். இவருக்கு வந்திருக்கக்கூடிய நோயினுடைய தீவிரம், இவரினுடைய எதிர்ப்பாற்றல், இவரினது உடல் ஆற்றல், இவைகளை எல்லாம் மனதில் கொண்டு இவருக்கு ஒரு விதமான மருந்தை பரிந்துரைத்திருக்கிறேன், உங்களுக்கு வேறு விதமாய் பரிந்துரைத்திருக்கிறேன். இது மருத்துவர் சொல்லுவது. அதனால்தான் நோய் நாடி நோய் முதல் நாடினார் வள்ளுவர். அதுக்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் நோய் உழை நிற்பான்னு எழுதி. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் மருந்து கொடுக்கணும். அப்ப நம்முடைய உடல்நிலையில ஏற்பட்ட குழப்பத்திற்கே இந்த மூன்றத்தையும் சோதித்துதான் மருத்துவர் மருந்து கொடுக்கிறார். ஆனால் பிறவிதோறும் ஏற்பட்டுள்ள நம்முடைய குறைகளுக்கு கடவுள் ஒரே மாதிரியா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்க முடியுமா? அது எப்படி முடியும்? எல்லோரையும் ஒரே போல அவரால் நடத்த முடியுமா? முடியாது. நாம் வந்திருக்கக்கூடிய வழிமுறை, நாம் மேற்கொண்ட செயல்கள், அதன் விளைவாக தோன்றின நன்மை தீமை, அதனால் தோன்றின பாவ புண்ணியம், இதையெல்லாம் சீர்தூக்கணும். ஆகவேதான் அதை தெரிஞ்சிருக்கணும். இன்ன கேட்கவே ஏற்ற கோட்பாலவும் அருட்செயல்களையும் கேட்டு முன்னை வல்வினையும், அந்த அருஞ்செயல்கள் நாம் என்ன செய்கிறோம், அதற்கு என்ன அவன் செய்ய வேண்டும், அதோடு இவன் யாருக்கு அருளுகிறானோ அந்த உயிர்களினது பிறவிதோறும் செய்யப்பட்ட வல்வினை எதுன்னு தெரிஞ்சிடும். வலிமையான வினை தொடர்பு என்ன, அந்தந்த உயிர்களுக்கு உரியதாகிய பாவ புண்ணியங்களை அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அதான் பாவ புண்ணியம்ன்றதற்கு மலம்னு பேர். ஆணவம், கண்மம், மாயைன்ற 3 மலங்களினால் நாம செய்யக்கூடிய தவற இறைவன் ஆராய்ச்சி செய்கிறான். ஆகவே முன்னை வல்வினையும் முடிவு எய்து அத்தன்மையார்க்கு, அந்த வல்வினை, அந்த வினை வழியினால் வரக்கூடிய செயல்பாடுகள் எப்ப முடிவு பெறும்? பாவம் செய்தா அந்த பாவத்தின் தொடர்பாக வரக்கூடிய தண்டனை இந்த பிறவியில எப்ப முடியும்? புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியத்தின் விளைவாக அனுபவிக்கக்கூடிய நல்லது இந்த பிறவியில எப்ப முடியும்? மல பரிபாகம் நடக்கணும். நல்வினை தீவினை ரெண்டும் ஒத்து போகணும். ஒப்பு இருவினை ஒப்பு நடக்கணும். இதை இறைவன் ஒருத்தன் தான் கணிக்க முடியும். இதை பார்த்து முன்னை வல்வினையும் முடிவு எய்தும் அத்தன்மை, அந்த வினைகள் ஒரு முடிவுக்கு வரணும். இந்த பிறவியில நல்வினையும் முடிவுக்கு வரணும், தீவினையும் முடிவுக்கு வந்தாதான் பிறவாமை என்ற ஒன்று கிடைக்கும். நம்ம இந்த பிறவியில நிறைய புண்ணியம் செய்து விட்டோம்னா அதற்கு ஏற்றாற் போல அடுத்த பிறவியில மேலானதோர் பிறப்பினுக்கு உட்படுவோமே ஒழிய பிறவியை அறுக்க முடியாது. அந்த நல்வினையின் பயனும் முடியணும், தீவினையின் தண்டனையும் முடியணும். இருவினையும் ஒப்பாக அமையணும், இருவினை ஒப்பு நடக்கணும். அதுக்கு பேரு மல பரிபாகம்னு பேர். உதாரணம், நம்முடைய பசிக்கு உணவு உட்கொள்ளுகிறோம், என்ன நடக்கிறது? ஒன்று வயிறு நிறைகிறது, 2 நம் உடலுக்கு தேவையான ஊட்டம் கிடைக்கிறது. ரெண்டும் சைமல்டேனியஸ் ப்ராசஸ். ஏன் உணவு உண்ணுகிறாய்னா வயிறு நிறைவதற்குன்ற ஒரு பொருளை மட்டும் சொன்னா ஏத்துக்க முடியுமா? இல்ல. வயிறு நிறைவதன் வாயிலாக உடலுக்கு போதுமானதாகிய ஊட்டச்சத்துக்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றன, அவ்வளவுதான். நோக்கம் என்ன? அந்த ஊட்டச்சத்துகள் போய் சேருவதற்காக உணவை உண்ணுகிறோம். அந்த உணவு உண்ணுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு துணை பயன், காம்ப்ளிமெண்ட்ரி எதுன்னா வயிறு நிறைவது. அதுபோல இறைவன் நமக்கு உண்டான பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல நன்மையும் தீமையையும் உருவாக்குகிறான். அந்த நன்மையையும் அனுபவித்து முடிச்சோம், தீமைக்கு ஏற்றாற் போன்ற துன்பத்தையும் அனுபவித்து முடிச்சோம். இந்த ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. அப்போ நாம ஒரு தூய்மையான ஆத்துமனாக மாறி இறைவனோடு கலந்து. அதனால இந்த இருவினை ஒப்பு நிகழணும். முன்னை வல்வினையும் முடிவு எய்தும் அத்தன்மையார்க்கு என்றனர் சண்பை காவலர். ஆகவே அந்த இடத்துல இந்த
தகுதியை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறையருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அருளை தரத்தக்கவன் இறைவன் என்று சம்பந்தர் அடுத்த பாட்டுல இறைவனினுடைய தனித்தன்மையை விளக்கினார். அதனாலதான் கோட்பால் தோற்றமில் காலத்தாய இருள் மலம் என்பது கருத்து. அததான் முன்னிலைப்படுத்தி அடுத்த பாட்டுல அந்த மதுரை பதிகத்துல சொன்னார். அடுத்த கருத்து ஒவ்வொன்றும் இறைவனினுடைய தனித்துவத்தை விளக்குதற்கு உண்டான பாடல்னு பார்க்கணும். அடுத்த கருத்து மன்னும் ஏதுக்களால் என்னும் வாய்மை தான் அன்னது ஒப்பு வேறு இன்மையில் சங்கரன் இன்ன தன்மையை ஏது எடுத்து காட்டு அன்னவற்றால் அளப்பில என்றதா. வேடிக்கையாக சொல்லுவார்கள், 14ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகுதான் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாம் தோன்றின. உண்மை. அந்த சித்தாந்தங்களுக்கு தனித்த நூல் வடிவாக 14ஆம் நூற்றாண்டுல மெய்கண்டாரிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் அதற்கு முன்பே சம்பந்தர் தான் எடுத்துக்கொண்ட பக்தி இலக்கிய முறையில அங்கங்கே இந்த சைவ சித்தாந்தத்தின் கருத்துகளின் தோற்றுவாயை வைத்து பாட்டை புனைந்திருக்கு. இது தனியா ஆராய்ச்சிக்குரிய ஒரு செய்தி. சம்பந்தரினுடைய மதுரை பதிகம், அதில் சொல்லப்பட்ட இறைவனினது தன்மை, அவனது செயல்பாடுகள், பின்னாளில் இறைவனை பற்றி ஆராய்தற்குரிய சைவ சித்தாந்தத்தினுக்கு முன்னோடியான விளக்கங்கள். அவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்கிறார் இந்த பாட்டில் பாருங்க. மன்னும் ஏதுக்களால், ஏதுன்னா காரணம், மன்னுதல்னா நிலை பெற்ற அர்த்தம், நிலையான காரணம். ஏதுக்களாலும், ஏதுக்கள் எனும் வாய்மைதான் எடுத்து மொழியக்கூடிய சொற்கள் மொழிகளாலும் என்ன செய்யக்கூடாதா, அன்னது ஒப்ப வேறின்மையில் சோதிக்க வேண்டாம் என்றதன் உண்மை. எப்படி காரணங்களினாலும் உண்மையான சொற்களினை கொண்டும் இறைவனை நாம சோதிக்க கூடாது. நாம இறைவனை நம்பணும், ஆனால் அந்த இறைவனை சோதிக்க கூடாது. ஆங்கிலத்துல சொல்லணும்னா we have to believe. ஏன் ஆங்கிலத்துல சொன்னேன்னாக்க இந்த கருத்தை விவிலியம் பேசுகிறது. அதனால we have to believe the God, but at the same time we can't challenge the God. கடவுளுக்கு சேலஞ்ச் எல்லாம் வைக்க கூடாது. நம்ம என்ன பண்றோம், கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே எனக்கு இதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்தா உனக்கு பால் அபிஷேகம் பண்ற. கடவுளை சேலஞ்சா பண்றது, இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நீங்க கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவீங்க இல்லையா? இப்ப உங்களால் ஊற்றப்படக்கூடிய பாலுக்காக கடவுள் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும். இது எப்படி கடவுளை எப்படி போட்டிக்கு அழைக்கிறது? உண்மையான இறை பக்தர் நீங்க ஒரு நாளைக்கு 6 வேளை தொழுகிறீர்கள், எல்லா உபவாசமும் இருக்கிறீர்கள், எல்லாம் சரிதான். அதற்காக ஓடக்கூடிய விரைவோடு ஓடக்கூடிய ஒரு நெடுந்தொடர் வண்டி போகக்கூடிய பாதையில குறுக்க நின்று நான் இறைவன் மீதும் அளவற்ற அன்பு கொண்டு இருக்கிறேன், மாளாத பக்தி வைத்திருக்கிறேன், இந்த வண்டி என்னை தாக்காமல் போகும் பார்னு கடவுளுக்கு சேலஞ்ச் எல்லாம் வைக்க முடியுமா? அடிச்சு தூக்கிட்டு போயிடு. நாம செய்வது அடிப்படை தவறு இங்கதான். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் கடவுளை சேலஞ்சுக்கு கூப்பிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பெற்றோர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா பெற்றோர்களை சேலஞ்சுக்கு உட்படுத்துறோமா? பெற்றோர்கள் பேச்சு கேட்காம இருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டதன் பிறகு அவர்களை நாம் சேலஞ்சுக்கு உட்படுத்தல. இதெல்லாம் நீ பண்ணாதான் நல்ல அப்பா சொல்ல முடியுமா? இதெல்லாம் நான் நினைச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாதான் நீ நல்ல அம்மா சொல்ல முடியுமா? பெற்றோர்கள்னாலே நல்லவர்கள் தான், அந்த நம்பிக்கையோட தான் வாழணும். அத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது.
நம்மை கருவிலே சுமர்ந்து வளர்த்து ஆளாக்கியவர்கள். ஆகவே அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் நம் நன்மைக்குத்தான் செயல்படுவார்கள். இந்த நம்பிக்கை வேணும். அந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அவர்கள் நம்பிக்கையை சேலஞ்சு பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் நாம் வழிபட எடுத்துக்கொண்ட கடவுளும். கடவுளை நம்பி ஆயிற்று என்றால் அந்த கடவுள் மீது ஒரு சேலஞ்சை உருவாக்கும். நம்பிக்கை இல்லாத இடத்துலதான் சேலஞ்சு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மற்றவர்கள்ட்ட கேட்போம், இதை எனக்கு உறுதியா செஞ்சு கொடுப்பியா? செஞ்சு கொடுப்ப. சத்தியமா? அடுத்த கேள்வி கேட்ப. நீதான் உறுதியா செஞ்சு கொடுப்பேன்னு கேட்டு அவன் ஆமான்ட்டான். உறுதியும் சத்தியமும் ஒண்ணுன்ற ஞானம் கூட கிடையாது. அடுத்த கேள்வி, சத்தியமா? உன்னை கையினுடைய கையில் அடிச்சு சொல்லு. எதற்கு? இப்படிப்பட்ட நம்பிக்கை இன்மையோடு கடவுளை அணுகக்கூடாது. நம்பிக்கை இன்மையோடு நாம பெற்றோர்கள் அணுகுவது இல்லை. அவர்களால் நமக்கு செய்யப்பட்ட செயல்கள் ஒன்று இரண்டு உரிய காலத்தில் பலன் அளிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் நம் மீது காட்டிய அந்த அன்பை நீங்க கேள்வி கேட்க முடியாது. அதை சேலஞ்ச் பண்ண முடியும். அதே போலதான் கடவுள். பக்தியில நீங்க எப்பொழுது அந்த பக்திக்கு உரிய இறைவனை சேலஞ்சுக்கு அழைத்தீர்களோ உங்கள் பக்தி தோற்றுவிடும். செய்யக்கூடாது. அவன் பார்த்து கொள்வான். நம்பிக்கை வந்துட்டதா அதோட நிக்கணும். எப்படி பார்த்துப்பான்? ஒன்றும் இல்லை. ஒரு 60 ரூபா பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு பேருந்துல ஏறி உக்காடுறோம். ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? நாம போக வேண்டிய ஊருக்கு இந்த ஓட்டுநர் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவான்ற நம்பிக்கை இருக்கிற தொண்டு தானே 60 ரூபாய்க்கு ஒரு பயணச்சீட்டை வாங்கி உக்காந்து அந்த வண்டியில நாம பாட்டுக்கு ஆனந்தமா எதையோ ஒன்றை படித்து கொண்டோ எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டோ குறைஞ்சபட்சம் தூங்கி கொண்டோ வருகிறோம். நம்பிக்கை தான். இந்த ஓட்டுநர் நம்மை உரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவார். எந்த விபத்தினுக்கும் நம்மை உட்படுத்த மாட்டார். நம்பிக்கையில தான் இந்த பயணத்தை தொடரணும். இப்ப வாழ்க்கையும் ஒரு பயணம் தானே. அந்த வாழ்க்கையை ஓட்டுபவன் கடவுள் தானே. அதுல நாம பயணிக்கக்கூடிய பயணியர்கள் தானே. அப்ப அந்த ஓட்டுநர் ஆகிய கடவுள்கிட்ட நம்பிக்கையை கொடுத்துட்டு நாம வாழ்க்கையை நடத்த வேண்டியதுதான். ஏன் செய்யறது இல்லை? 60 ரூபா கொடுத்து வாங்கின டிக்கெட்டுக்கு டிரைவரை நம்புவீங்க. ஆயுட்காலத்துக்கு ஓட்டக்கூடிய டிரைவரான கடவுளை நம்ப மாட்டீங்க. ஒரு சேலஞ்சுக்கு போடுவீங்க. என்ன ஒரு முரண்பாடு நம்ம கிட்ட. இதெல்லாம் தான் நான் பக்தி இலக்கியங்கள் நடத்தும் போது மாணவர்கள்ட்ட எல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை கேள்விக்கு உட்படுத்தாது. கேள்விக்கு உட்படுத்தி விட்டாய் என்றால் அந்த நம்பிக்கைக்கு பேரு சந்தேகம். கடவுளை சந்தேகிக்க கூடாது. கடவுளை சந்தேகிக்கவே. ஏன் என்றால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன். இந்த அடிப்படை உணர்வு கூட இல்லாம நம்ம பக்தியை செய்து கொண்டு இருக்கிறோம்னா நம்மை போன்ற கோமாளிகள் வேற யாருமே கிடையாது. வார்த்தைக்கு மன்னிக்கணும், கோமாளிகள்ன்ற வார்த்தைகள்ல நான் மாற்று சிந்தனையே வச்சுக்கிறது. கோமாளிகள் தான். இந்த கோமாளித்தனத்தை செய்யக்கூடாது. நாம் முழு முதலாக கடவுளை நம்புகிறோம், முடிஞ்சு போச்சு. எல்லாம் அவன் செயல். அந்த ஒன்று போதும். அதுக்கப்புறம் ஆரவாரமான வழிபாடு, சடங்கியல்ல ஈடுபாடு எல்லாம் ஒன்றும் வேண்டாம். எதுவும் வேண்டாம். எந்த சாத்திரங்கள் எல்லாம் வேண்டாம். சிவவாக்கியர் கேட்கிறாரு, சாத்திரங்கள் என்பதே தடா. அதெல்லாம் எதுக்கு? உனக்கு நம்பிக்கை மட்டும் வைத்து விடு போதும். பாரதி எழுதினார் இல்லையா, நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறைக்கு. அவ்வளவுதான். இந்த அடிப்படை நம்பிக்கை தான் வேணும். இத முதல்ல புரிந்து கொள்ளாமல் நாம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நிலையிலும் கடவுளை சோதிக்க ஆரம்பிக்கிறோம். நிஜமா அவர் நமக்கு செஞ்சிருவாரு. அதாவது நிலத்துல விதைன்னு ஒண்ணு போட்டு ஊன்றி அதுல நீர் வார்த்தோம்னா அந்த வித்தானது முளைத்து வேர் விடும், தளிர் விடும். பொறுத்துக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு விதைய ஊனிட்டு தண்ணியையும் ஊத்திட்டு நாளைக்கு திருப்பி தோண்டி அது வேர் விட்டு இருக்கான்னு எடுத்து பார்க்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் அப்படி எடுத்து பார்த்தோம்னா என்ன ஆகும்? அந்த செடி
அதே மாதிரி இறைவனை நம்புகிறோம்ன்றதுல மாற்று சிந்தனைக்கே இருக்கக்கூடாது. நம்பியாச்சா முடிஞ்சு போச்சு. அததான் சொன்னார், தன்மை ஒப்ப வேறு இன்மையில் சங்கரன் இன்ன தன்மையை ஏது எடுத்து காட்டு அன்ன ஆற்றல் அளப்பில என்றதாம். அப்பெருமானினுடைய தன்மை ஏதுக்களால், ஏதுன்னா காரணம், காரணங்களினாலும் எடுத்துக்காட்டுகளினாலும் மற்றைய அளவைகளினாலும் அளந்து கூறுதற்கு அரியது. நம்முடைய அளவைகளுக்கெல்லாம் உட்பட்டவனாக இறைவன் இருந்துட்டான்னா அவன் என்ன இறைவன்? அப்புறம் நீங்க அளக்கிறதுக்கெல்லாம் அவன் உட்பட்டுட்டான்னா அப்புறம் அவனுக்கு என்ன தகுதி? இறை தகுதி. நம்மால் அளக்க இயலாத ஆற்றல் உடையவனா இருக்கணும். அவன் இருக்கான். நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் நமக்கு மேன்மையானவனா இருக்கான். அவன் எத்துணை காலத்துக்கு பழமையானவன் தெரியாது என்றார் மாணிக்க வாசகர். முன்னை பழமைக்கும் பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் புதியனாய் நிற்கும் பெற்றியனவன். அவனெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. என்ன காரணம், என்ன, எப்ப வருவார், எப்படி வருவார், இதெல்லாம் கேட்கக்கூடாது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் வருவார், முடிஞ்சு போச்சு. அவர் எப்படி வேணா வரட்டும், எப்ப வேணா வரட்டும், அவர் வருவார். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஒருத்தர் பொதுக்கூட்டத்தில், அதாவது பள்ளி விழால பேசினார். கடலை யார் ஒருவராலும் நீந்தி கடக்க முடியாதுன்னு சொன்னார். இன்னொரு மாணவன் கேட்டான், எங்க ஆசிரியரால் கூடவா? அவன் ஆசிரியர் மீது கொண்ட நம்பிக்கை அவரால் எதையும் சாதிக்க முடியும். அதே போலதான் நாம நம்முடைய வழிபடுவதற்கு உண்டான, நம்மால் வழிபடக்கூடிய கடவுளை நாம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா அவர்களை காரண காரியத்தோடு ஏதுக்களோடு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அன்ன ஆற்றால் அளப்பில என்றதாம். அவனை இவ்வாறு காரண காரியங்களினால், அளவைகளினால் எந்த விதத்திலும் அளந்து அறிய முடியாது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்பான். அளவைகளை பத்தி மணிமேகலையில படிச்சோம். பல்சமயர் கணக்காயர் திறம் கேட்ட காதையில பல்வேறு விதமான அளவைகளை கொண்டு மணிமேகலை மற்றைய சமயங்களை புரிந்து கொள்வதற்கு முயலுகிறாள். காட்சி அளவை இருக்கு, பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், ஆப்த வாக்கியம். கடவுளை பொறுத்த மட்டில் நமக்கு ஆப்த வாக்கியம்தான் அடிப்படை. அவர் இப்படிப்பட்டவர், இன்ன அருளினை தருபவர், நமக்கு முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றுவதுதான் நமக்கு வேலை. அதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அந்த கடவுளை நாம கொஞ்சம் சோதித்து பார்க்கலாம். சரி, சோதித்து பார். அந்த சோதனையில ஈடுபடுகின்ற பொழுது அதனால் வெளியிடப்படக்கூடிய உண்மையை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குமா? கடவுள் ஆற்றல் எத்தகையதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அவருடைய ஆற்றல் எவ்வளவு பெரியதாகியதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நம்ம மனதும் அறிவு நமக்கு போதுமானதா இருக்கா? நமக்கு நம்ம துறையில தெரிஞ்சிருக்கிறதே கடுகளவு. அந்த துறையில தெரிந்து கொள்ள வேண்டியதே இன்னும் பல கடல் அளவு இருக்கு. அதே போல பிற துறையை பற்றின அறிவு, அது பற்றின வாசனை கூட நமக்கு கிடையாது. அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகில என்னென்ன துறைகள் இருக்கின்றனவோ அவைகளை பற்றின ஒரு அடிப்படை அறிவை பெறுவதற்கு இந்த ஆயுட்காலம் போதாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகுதான் அவனை பின்பற்றுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு ஆராய்ச்சி செய்ய போனா என்றைக்கு ஆராய்ச்சியை முடிக்கிறது? அதுக்கு முன்னாடி வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனாலதான் இறைவனை எதன் அடிப்படையில ஏற்கிறோம்னா அவரவர் உள்ளத்துல தோன்றக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில். நம்பிக்கை என்பது உண்மை, உண்மை என்பதன் வட சொல் சத்தியம், சத்தியம் என்பதுதான் வேதத்தின் நாதம். உண்மையை தவிர வேறு எதுவும் வேதம் சொல்வதில்லை. ஆகவே சத்தியம் என்பதும் பிரம்மம் என்பதும் வேதம் என்பதும் ஒன்றே.
அத முதல்ல தெளிவு பண்ணி. அதனாலதான் இங்க சொன்னார், அவன் அன்ன ஆற்றல், அந்த இறைவனினது ஆற்றலை நீங்கள் ஏதுக்களால் அளவிட முடியுமா என்றால் அளப்பில என்றதாம். அவனுடைய ஆற்றலை உங்களால் அளந்து அறிய முடியாது. யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வகுப்புல. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு தொலைக்காட்சியில ஏதோ ஒரு, எந்த அரசினுடைய தொலைக்காட்சியா தனியாரா தெரியாது, அதுல ஒரு உங்கள் வாழ்நாள்ல உங்களுக்கு எதை சாதிக்க வேண்டும் என்று ஏதேனும் இருந்தால் அதை எங்களால் செய்து முடிக்க கூடியதாக இருந்தால் செய்து தருகிறோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அப்ப அதுல ஒரு பெண் சொன்னா, நிறைய வாரத்திற்கு ஒரு நிகழ்ச்சி, அதுல ஒரு பெண் சொன்ன, கோடி ரூபாய்ன்னு சொல்லுகிறார்களே, அதை நான் அந்த கோடி ரூபாயை என் கண்ணால பார்க்கணும். உடனே அந்த வங்கி மேலாளர் ஒருவரினுடைய அனுமதி பெற்று அவர் தங்கள் மேலதிகாரியிடம் உரிய அனுமதியை பெற்று 1 கோடி ரூபாய் பணத்தை, அன்றைக்கு இந்த 500 ரூபாய் எல்லாம் கிடையாது, அதிகபட்சமாக இருந்தது 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் கட்டுகளும், அப்ப 50 ரூபாய் எல்லாம் இல்ல, 10 ரூபாய் கட்டுகளையும் வைத்து 1 கோடி ரூபாய இந்த வங்கியில பெரிய பாதுகாப்புக்கு நடுவில் ஒரு அறையில சேர்த்து வைத்திருந்தார்கள். இந்த பெண் போய் அதை பார்த்து பரவசப்பட்டார். அப்ப இதெல்லாம் அளந்து பார்க்க முடியும். இந்த பரவசத்தை அந்த பெண்ணானவள் அளந்து பார்க்க முடிந்தது. ஏனென்றால் ஒரு அளவை சொல்லிட்டா 1 கோடி, அப்ப அந்த அளவைக்கு உட்பட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து வைக்கலாம், அதை பார்த்து பரவசப்படலாம். இறைவனினுடைய அருள் ஆற்றல் எந்த கோடி, அதற்கு எல்லை எது தெரியுமா? எல்லை தெரிந்து விட்டது என்றால் கடவுள் தோற்று விடுவார். கடவுளுக்கே என்ன பெருமைன்னா அவர் எல்லை இல்லாதவராய் இருப்பதுதான் அவருக்கு பெருமை. அவரை ஒரு எல்லைக்குள்ள நாம சுருக்க முடியும்னா முடியாது. அதனாலதான் அடியவர்கள் பாடினார்கள், ஆற்றலை கொண்டு அவனை அறிய வேண்டும் என்றால் முடியாது, ஆனால் அன்பினால் அவனை அடக்க முடியும்னு அடங்கிடும். உண்மை அதுதானே. உதயணன் காதையில வரும், மதம் பிடித்த ஒரு யானை ஏவலர்களினுடைய வேலுக்கும் வில்லுக்கும் அஞ்சல, ஆனால் ஒருவன் வாசித்த யாழ் ஒலிக்கு அடங்கியது. அதுதான் இறையாற்றல். நீங்கள் அவனை அறிவு பூர்வமாக அணுக ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் அறிவு எந்த இலக்கு எல்லையில போய் நிற்கிறதோ அதை தாண்டி நிற்பான். அவனை அடைய வேண்டும் என்றால் அன்பு பூர்வமா அணுகிறது எளிது, ரொம்ப இயல்பு. ஒரு குழந்தைகிட்ட நாம ஒண்ணு கேட்கும் போது செய் அப்படின்னு, செய்ய மாட்டேன் போடணும். அதுக்கு பதிலா நீ ரொம்ப நல்ல குழந்தையாமே, நிறைய பேர் உன்னை பத்தி சொல்றான், இதெல்லாம் நீ செய்வியாமே, நிஜமாவா, செய்ய முடியுமா பாரு, செஞ்சுக்காமி கேட்டா உடனே அது ஆர்வத்தோடு செய்யும். ஒரு குழந்தையை கூட பாராட்டும் முகத்தான் செயல்பட்டால்தான் அது என்ன தான் செய்ய நினைக்கிறது செய்ய முன்வரும். அதுகிட்ட போய் நீங்க அதிகாரத்தெல்லாம் அறிவுபூர்வமெல்லாம் யோசிக்க முடியாது. அதே போலதான் இறைவனையும் நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்க தொடங்கினீர்கள் என்றால் அதை கடந்து நிற்பான். அன்பு பூர்வமாக அவனை அடைய நினைத்தீர்கள்னா அருகில் வந்து கை கட்டி நிற்பான். அதனாலதான் அவனுடைய காரணங்களை ஆராய்ச்சி பண்ணாதீர்கள். மண்ணும் ஏதுக்கள் எனும் வாய்மை தான் அன்னது ஒப்ப வேறு இன்மையில் சங்கரன் இன்ன தன்மையை ஏது எடுத்து காட்டு அன்னவாற்றால் அளப்பில என்றதாம். அளந்து சொல்ல முடியாது என்ற பொருள் படும்படி அடுத்த பாடலை புனைந்தார். இனி மேலும் இறை சிறப்பு என்னன்னு இன்னும் நிறைய இருக்கு, தொடருவோம் அடுத்த வகுப்பு.